ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 2.7 கொஸ்டின் நம்பர் 4. ஸோ ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். அவங்க கொடுத்துருக்க கிவன் டேட்டா வந்து 1 + z/1 - z cos 2θ + I sin 2θ இவ்வளோ தான் கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் பண்ண சொல்கிறது வந்து z = I × tan θ. ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்கள், ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ 1 + z இருந்து 1 - z சப்ராக்ட் பண்ணுங்க. மறுபடியும் அதே 1 + z இருந்து 1 - z ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணீங்களோ இதே இதை இந்த சைடு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பையில் ஒரு 1 போட்டுக்கோங்க. இப்போ மேலே உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி எழுதுறோம். அப்போ cos 2θ + I sin 2θ. பக்கத்தில் -1, இந்த 1 சப்ராக்ட் பண்ணுறேன். இப்போ cos 2θ + I sin 2θ, இந்த 1 ஆட் பண்ணுறேன். சரி, பேர் வந்து காம்பவுண்ட் டிவைடட் ரூல்னு சொல்லுவோம். இந்த மீனிங் மட்டும் பார்த்துக்கோங்க. சப்ராக்ட் பண்ணுறேன், இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் 1 + z, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் -1, இந்த மைனஸ் இங்கே போனால் +z பை கீழே 1 + z +1 - z. ஜஸ்ட் ப்ராக்கெட்டை மட்டும் இல்லாமல் எழுதுனா போதும். மேலே 1 1 கேன்சல் ஆயிரும், கீழே z கேன்சல் ஆயிரும். இங்கே மிச்சம் இருக்கிறது 2z இருக்குது. ஸோ 2z கீழே 2 1 இருக்குது. அப்போ 2 = இப்போ இதில் 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ z = அப்படின்னு மட்டும் வரும். இந்த சைட் பார்ப்போம். இந்த -1 முதல் எழுதிக்கோங்க, -1. மிச்சத்தை அப்படி கால் பண்ணுங்க. ப்ளஸ் cos 2θ + I sin 2θ டிவைடட் பை இதில் அதே மாதிரி 1 எடுத்து ஃபஸ்ட் எழுதுவோம். 1 + cos 2θ + I sin 2θ. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இந்த மைனஸில் இது -1 இருக்கு, நான் மைனஸ் வெளியே எடுக்கிறேன். அப்போ 1 இருக்கும். இதில் மைனஸ் வெளியே எடுத்தால் -cos 2θன்னு வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் லாஸ்ட்டு ப்ளஸ் I இருக்குது, sin 2θ இருக்குது பை இதே மாதிரி கீழே பார்த்தா 1 + cos 2θக்கு ஒரு ப்ராக்கெட், அப்புறம் இந்த I sin 2θக்கு ஒரு ப்ராக்கெட். இப்போ அந்த 1 - cos 2θக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். 1 + cos 2θக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 - cos 2θவோட ஃபார்முலா 2 sin square theta. 1 + cos 2θவோட ஃபார்முலா 2 cos square theta plus I sin 2θவோட ஃபார்முலா 2 times sin theta cos theta. மறுபடியும் இங்கேயும் I பக்கத்தில் sin 2θ ஃபார்முலா 2 sin theta cos theta. இப்போ நியூமரேட்டர் பாருங்க, என்ன காமனாக இருக்குன்னா 2 காமனாக இருக்குது, sin காமனாக இருக்குது, பையில் 2 காமனாக இருக்குது, cos காமனாக இருக்குது. ஸோ அது காமனாக இருக்கிறத மட்டும் எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு z = லெஃப்டில் z மட்டும்தான் இருக்குது. ஸோ z = இந்த இதில் ஒரு 2 எடுத்துக்கிறேன். இங்கே இருந்து sin 2 sin எடுத்துக்கிறேன். இங்கேருந்து 2 sin எடுத்துக்கிறேன். ஸோ 2 sin θ. இப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா இங்கே ஒரு மைனஸ் மிச்சம் இருக்கும், அப்புறம் sin θவும் மிச்சம் இருக்கும். ஸோ -sin θ. இதில் 2 sin θ எடுத்துட்டோம். அப்போ I cos θ மிச்சம் இருக்கும், ப்ளஸ் I cos θ ஹோல் டிவைடட் பை கீழே 2 cos θ காமன் சொல்லியிருந்தோம். அப்போ 2 cos θ எடுத்துச்சுன்னா மிச்சம் ஒரு cos θ இருக்கும், ப்ளஸ் I sin θ இங்கே இருக்கும். இதில் வந்து I sin θ மிச்சம் இருக்கும், ஏன்னா 2 cos காமன். அப்போ ஆன்சர் 2 2 கேன்சல். sin பை காஸ்னா tan θ. இந்த மேலே இருக்கிற இதில் மைனஸ்க்கு பதிலாக I ஸ்கொயர்னு போட்டுருவோம், ஏன்னா I ஸ்கொயர்னா -1. இங்கே sin θ ப்ளஸ் I cos θ பை இது cos θ, sin பை cos tan எழுதியாச்சு. இந்த பை மட்டும் பார்ப்போம், cos θ ப்ளஸ் I sin θ. இப்போ நியூமரேட்டரில் இந்த ப்ராக்கெட்டில் தான் I காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா I tan θ. இந்த ப்ராக்கெட்டில் I போயிடுச்சுன்னா I sin θ மிச்சம் இருக்கும், இங்கே I போயிடுச்சுன்னா cos θ மிச்சம் இருக்கும். அப்போ cos θ ஃபஸ்ட்டு எழுதுறேன், இந்த I sin θ செகண்ட் எழுதுறேன். ஆல்ரெடி பையில் அதே தான் இருக்குது. பையில் என்ன இருக்குது, cos θ ப்ளஸ் I sin θ இருக்குது. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி ஆன்சர் I tan θ. ஸோ z = I tan θ தான் இந்த சம்மோட
ஆன்சர் ஹென்ஸ் ரூல்.